எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக்கை சொல்லுடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறது உண்டு. அதே மாதிரி நான் பென்னி ஸ்டாக் வாங்கி அது மூலமாக கற்றுக்கிட்ட பல பாடங்களும் உண்டு. நான் பென்னி ஸ்டாக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமாக சொல்லணும். அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த ஆரம்ப காலங்களில் எல்லா பிகினரும் பண்ணுற மாதிரி நானும் நிறைய சீப்பான ஸ்டாக் வாங்கணும், அதனால நம்ம பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்வக்கோளாறுல பண்ணதுண்டு. அதில் முக்கியமாக ஒரு ஸ்டாக் ₹1, ₹2, ₹4, ₹5 அந்த மாதிரிலாம் கிடைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த ஸ்டாக்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வாங்காமல் இருக்காங்க, ஏன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போதும் தோணிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நாலேஜும் கிடையாது. நான் ஒரு ஆரம்ப காலம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு என்னோட நாலேஜும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ அப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணேன். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ரொம்ப ஆர்வத்தை தூண்டினது. ஏன்னா வெறும் ₹4, ₹3, ₹4 வந்துருச்சு. அதுக்கு முதல் நல்லா போயிட்டு இருந்த ஸ்டாக் தான். என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுமா, இல்லை இந்த கடன்லாம் நிறைய இருக்கே, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரிலேட்டட் பிஸ்னஸில் இருந்தது. அது வெறும் ₹4க்கும் கீழே தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததால் சரி ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், ஒரு 2000 ஷேர் வாங்கலாம், அதாவது ₹8000 ஆகும் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆகும், இந்த ஸ்டாக் உண்மையிலே மேலே போகுமா, அப்புறம் சுத்தமாக கீழே போய் டீலிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பணம் போயிடுமே அப்படின்னு ஒரு யோசனையும் இருந்தது. ஓரிரு வாரங்கள்லேயே நான் ₹4க்கு வாங்கின ஸ்டாக்கு கீழே போக ஆரம்பிச்சது. எனக்கு என்னடா இது அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப வாங்கின ப்ரைஸ்க்கே வந்தது. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸும் இல்லை, ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. சரி பரவாயில்ல, காஸ்ட்டுக்காவது வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்டாக்கை வாங்கின ஓரிரு வாரங்கள்லே எனக்கு இந்த ஃபோரமில் செக் பண்ணுற பழக்கம் முன்னாடி இருந்தது. அப்போல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வெளியில் தனியாக கிடைக்க மாட்டாங்க. யூடியூப் சேனல்ஸ் இந்த அளவுக்கு கிடையாது. அப்போ வேறு வழியே கிடையாது. ஏதாவது ஒரு ஃபோரமில் சேட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன் நான். அப்போ இந்த பர்டிகுலர் கம்பெனி முக்கியமாக பேங்க்ரப்ட் ஆகிடும், கடனில் மூழ்கிடுச்சு, அதனால் கூடிய சீக்கிரம் டீலிஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் சரியாக கூட செக் பண்ணல. அப்போ அந்த ஸ்டாக் திரும்ப நான் வாங்கின காஸ்ட் ப்ரைஸ்க்கே வந்திருந்தது. அதனால எதுக்கு இந்த ₹8000 அப்படியே விடணும், டீலிஸ்ட் ஆச்சுன்னா அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸிட் ஆனேன். நான் விற்ற கொஞ்ச நாள்லேயே அந்த கம்பெனியை இன்னொரு முக்கியமான ஒரு கம்பெனி வாங்கிட்டதாகவும், அதனால் இந்த கம்பெனி இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் திரும்ப வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது அந்த ஸ்டாக் கண்டினியூஸாக அப்பர் சர்க்கிட் தட்டிட்டு இருந்தது. அதாவது நம்மளால் வாங்கவே முடியாது, ஏன்னா யாருமே விற்கவே இல்லை, நம்ம விற்றது அப்படியே போயிடுச்சு. அப்பர் சர்க்கிட் ரொம்ப கதற மேலே போயிட்டு இருந்தது. ₹4 இருந்த ஷேர் ₹8 ஆச்சு, ₹10 ஆச்சு, ₹50 ஆச்சு, ₹100 ஆச்சு. இந்த ரீசன்ட் டைமில் நான் அந்த ஸ்டாக்கை செக் பண்ணி ரொம்ப கொடுமையாக இருந்தது. ₹2000 மேலே போயிருந்தது. வெறும் ₹4க்கு கிடைச்ச என்னோட ஷேரு, அதுவும் 2000 ஷேரு நான் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் வருஷங்கள் காலம் தள்ளியிருந்தேன்னா ஒரு 8000 பெரிய விஷயமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டில். அது 40 லட்சமாக மாறி மிகப்பெரிய ஃபார்ச்சூனாக இருந்திருக்கும். ஆனால் அது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. நான் அந்த ஸ்டாக்கை அப்படியே வச்சுருந்தேன்னா அது ஒரு பெரிய மல்டிபேகர் ஸ்டோரியாக மாறி இருக்கும். நானும் ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன். இந்த கொடுமையான ஆன்டிசிப்பாயின்மெண்ட், அதாவது ஆன்டிசிபேஷன் ப்ளஸ் டிசப்பாயின்மெண்ட் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் வாங்கின அந்த பென்னி ஸ்டாக் ருச்சி சோயா, அது ₹150 ₹4க்கும் கீழே வந்ததால் நான் அதை வாங்கினேன். என்ன ஏதுன்னு கண்டுக்க கூட இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா பதஞ்சலி அதை டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஹிஸ்ட்ரி. இந்த என்னுடைய முட்டாள்தனமான கதையை ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்.
ஏன்னா நம்ம பென்னி ஸ்டாக்ஸை இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயம், நம்ம எதை சுத்தமாக லூஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோமோ அதை தான் இந்த மாதிரி ரொம்ப சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு இருக்கிற எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை கோர் போர்ட்ஃபோலியோ மணி எதாக இருந்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான முதல் லெசன். முக்கியமாக நியூஸை பார்த்தோ அல்லது வேற யாராவது ரூமர் சொன்னாலோ அதை பார்த்து நம்ம உடனே பேனிக் ஆகக்கூடாது. அப்புறம் நம்ம எந்த ஸ்டாக்லாம் வச்சுருக்கோமோ அதை ஓரளவுக்கு அது நல்லா வேலிடேட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது நியூஸ் கேட்டோம்னா எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி இன்சால்வென்சி ஆக போகுது, இல்லை ரீஸ்ட்ரக்சர் ஆக போகுது, இல்லை ப்ரொமோட்டர் இன்ட்ரெஸ்ட் என்ன, இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ல தைரியமாக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு பொறுமை நிச்சயமா அப்போதைக்கு இல்லை இப்போ உள்ள மாதிரி. ஏன்னா விஷயங்கள் நிறைய கற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷமாவது அந்த ஸ்டாக்கை ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்துருந்தேன்னா நிச்சயமாக ஒரு மேசிவ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். என்னோட எக்ஸிட் ஏன்னா ஃபியர் அப்புறம் ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் இருந்தது. விஜய் கேடியா மாதிரி ஜாம்பவான்கள் எப்படி பங்குச்சந்தையில் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்க வாங்கின ஸ்டாக்ஸை 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் கூட டச் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அவர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, வெல்த் இஸ் நாட் கிரியேட்டட் பை பையிங் அண்ட் செல்லிங் ஃப்ரீக்வெண்ட்லி, இட் இஸ் கிரியேட்டட் பை ஹோல்டிங் த ரைட் ஸ்டாக்ஸ் பேஷண்ட்லி அப்படின்னு. அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய அளவில் வெல்த் எப்போ கிரியேட் ஆகும்னா அடிக்கடி வாங்கி விற்கிறதால இல்லை, எந்த அளவுக்கு நம்மால் லாங் டேர்ம் பொறுமையோட அதை ஹோல்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு. ருச்சி சோயாவை பதஞ்சலி டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா விஜய் கேடியாவோட ஸ்மைல் மாடல் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஏன்னா அது ஸ்மால் சைஸாக இருந்தது. இப்போ புதுசாக எடுத்துக்கிட்ட லீடர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஓன் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. நல்ல சாலிட் எக்ஸிக்யூஷன் பிளான் வச்சுருந்தாங்க. இப்போ கூட பென்னி ஸ்டாக்லையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் எதை நான் சுத்தமாக அதை பற்றி கவலையே பட மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற பணத்தை தான் நான் பென்னி ஸ்டாக்கில் வாங்குகிறேன். கிட்டத்தட்ட நம்ம யோசித்தோம்னா இது ஒரு லாட்ரி வாங்குற மாதிரி தான் பென்னி ஸ்டாக்ஸ். ஏன்னா 10ல் 8 மோசமாக போனாலும் ஏதாவது 1-2 தப்பிச்சா கூட அது நிச்சயமாக மிகப்பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் பென்னி ஸ்டாக்கை மட்டுமே வாங்குறதும் மிகப்பெரிய தப்பாக முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, என்ன பணத்தை போடுறோம், நம்மளோட ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ அல்லது கோல் என்ன, இதுக்கும் அதுக்கும் நமக்கு கிளாரிட்டி வேணும். அதை டிஸ்டிங்கிஷ் பண்ண தெரியணும். ஸோ நம்ம வரும் வாரங்களில் என்ன பார்க்க போறோம்னா அடுத்த கட்டமாக 10 சாலிட் பென்னி ஸ்டாக்கை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் பென்னி ஸ்டாக் எனக்கு கொடுத்த பாடம் மிகப்பெரியது. ஏன்னா அதுக்கு நான் கொடுத்த விலை 8,000 இல்லை 40 லட்சம் கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி. பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட நிறைய கதைகள் இருக்கும். இது நான் அவசரப்பட்டு விற்றதால் ஏற்பட்ட ஒரு நஷ்டம். ஸோ அதே மாதிரி ஒரு சில சமயத்தில் நம்ம சீக்கிரமாக எக்ஸிட் ஆகலைன்னாலும் பெரிய தப்பாக முடியும். அதுக்கும் என்கிட்ட ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். பென்னி ஸ்டாக்கை பற்றிய என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம இன்னும் டீட்டெயிலாக பென்னி ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக் பற்றி பேசுவோம். நன்றி.